அதிமுக தேமுதிக இடையான கூட்டணி பேச்சுவார்த்தை மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. அது தொடர்பான குழுவை அமைத்து தேமுதிக சற்று முன்னராக அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது 5 மணிக்கு இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என கூறப்படுகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைந்திருக்கிறார். சுபாஷ் பிரபு, இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னராக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடப் போகிறார்கள் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகுமா? அதிகாரப்பூர்வமாக இன்றைய தினத்தில் தேமுதிக தனக்கான இந்த தேர்தல் பேச்சுவார்த்தை குழுவை அமைத்திருக்கிறது. அந்த குழு இன்று அதிமுகவின் தேர்தல் கூட்டணி மற்றும் பேச்சுவார்த்தை குழுவுடன் ஆலோசனை நடத்த இருக்கிறது. குறிப்பாக எல் கே சுதீஷ், அதே போல இளங்கோவன், ஆர் மோகன்ராஜ் மற்றும் பார்த்தசாரதி ஆகிய 4 பேரை தேமுதிக அமைத்தது. அதே போல அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி, பெஞ்சமின், திண்டுக்கல் சீனிவாசன், கே பி முனுசாமி தலைமையில் இந்த 5 பேர் குழுவானது ஏற்கனவே அமைக்கப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி, அதே போல தேமுதிக கட்சி, இதர கட்சிகளுடன் தொடர்ச்சியாக அவர்கள் பேசி வந்தார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே தேமுதிகவுடன் கடந்த வாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்திய அதிமுக தற்போது அதிமுக அலுவலகத்தில் நேரடியாக அந்த குழுக்கள் அமைத்த பிறகு பேச்சுவார்த்தையை நடத்துகிறது. இன்று மாலை 5 மணி அளவில் இந்த பேச்சுவார்த்தை அதிமுக அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இதில் ஏற்கனவே தேமுதிக சார்பாக 5 இடங்கள் கேட்டதாக நமக்கு தகவல் இருக்கின்றன. அதிமுக சார்பாக 3 இடங்கள் ஒதுக்குவதாக சொல்லப்பட்டிருந்தது. திருப்பியும் அதுக்கான நெகோசியேஷன்ஸ் போகும். எந்தெந்த தொகுதிகள்ன்றத அவங்க உட்கார்ந்து பேச இருக்கிறாங்க. அதன் பின்னர் இதில் ஒரு தெளிவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். முடிவாக இன்று இருக்கும் என்றால் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் பிரபு. தொடர்ந்து சூப்பர் 30 செய்திகளை பார்க்கலாம்.